அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி 23,400 கால் 138 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 138 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், காலையில் 138 ரூபாய் கீழே இருந்து தான் மார்க்கெட்டு ஃபால் பண்ணியிருக்காங்க, இறக்கியிருக்காங்க மார்க்கெட்டு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், டவுன் ஆயிருக்கும். சாரி, கால் 138 ரூபாய் கீழே இறங்கியிருக்காங்க, மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும். புரியுதுங்களா? மேலே போகல. சரி, அங்கிருந்து வந்தவர் ஏன் அங்கிருந்து திரும்பினாரு? இதுக்கான விடை வேணும் இல்லையா? அதுக்கான விடையை கண்டுபிடிங்க. சரி, நான் 138 இருக்கும்போது மட்டும் தான் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், ஒரு விலையில போனால் அது திரும்பியே ஆகணும். எய்தர் அப்போ ஆறு அங்கே இப்போ இங்கே வந்துட்டு இப்படின்னு திரும்பலாம், அல்லது அப்படியே ரிவர்சல் இங்கே இப்படின்னு திரும்பலாம். ஆக மொத்தம் ரிவர்சல். ஓகேங்களா? அதுக்கு சட்டன் ரூல்ஸ். அங்கிருந்து 200 எகைன் 138 நான் டச் பண்ணுறாரு, அதுக்கு மேலே போக முடியல, மறுபடியும் ஃபால் தான். ஏன் இந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுந்தாதான் நீங்கள் மேக்ஸ் சார்ந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது இந்த ஸ்ட்ரைக்லாம் இல்லை, எந்த ஸ்ட்ரைக்லையுமே நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? எனி ஸ்ட்ரைக்ஸ் நீங்க பார்க்கலாம். அப்போ மார்க்கெட்டுங்கிறது கணக்கு அடிப்படையில் இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஆப்ஷன் பைங்கிறது முழுக்க முழுக்க மேக்ஸ். ஓகேங்களா? நான் மார்க்கெட்டே மேக்ஸுங்கிறவன், அதுவும் ஆப்ஷன் பை இன்னும் அதை விட மார்க்கெட் சப்போர்ட் பிசினஸ் எல்லாம் எடுத்து பண்ணீங்கன்னா டோட்டலி லாஸ் பண்ணுவோம். நம்ம வந்து டைம் அந்த இதுங்கிறத உடைச்சிடுறோம் இந்த மேக்ஸில். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு இறங்கி இருக்கும், நான் போய் சார்ட்டை ஷோ பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? சரி, நம்ம இண்டிகேட்டர் ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் நீங்க என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 23,400 கால் போட்டு வச்சிருக்கேன், 5 மினிட்ஸ் லோல வச்சிருக்கேன். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் லோல வச்சிருக்கேன். பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, காலையிலேயே என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்களா? செல் ட்ரிகர்டா. காலையிலேயே நான் லைன் போட்டுறேன், அதுக்கு ஒரு லைன் போட்டுறேன். லோ என்ன பிரைஸ்? 118.70. ஓகேங்களா? 118.70 செல் ட்ரிகர்டு. நான் லைன் வந்து செல்ஃபில் கொடுத்துக்கிறேன். இந்த பிரைஸ்க்கு கீழே இருந்தால் 118, அப்புறம் 120 பாயிண்ட், அந்த பிரைஸ் வந்து 125.575 அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இதுக்கு கீழே கன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துருச்சுங்களா? இந்த வேல்யூ கொடுக்குது, இது கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது செல் ஆக போகுது. எப்போ? 9:45 செல் ஆக போகுது. இப்போ நான் வந்து புட்டுக்கு போறேன். புட்டை வந்து நான் 1 மினிட் வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. புட்டுல அங்க வந்து 9:45க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புட்டுல இங்க எங்கேயாவது சிக்னல் இருக்கா? 9:45க்கு எங்கேயுமே இல்லை. கரெக்டா? ஆனா எங்க இருக்கு இங்க பாத்தீங்களா? 1 மினிட்ல எங்க இருக்குங்க? 158.65 1 இருக்கா? வேல்யூ வரலனாக்கல இங்க செல்லு இருக்கிறதுனால நம்ம அங்க 158.65. ஓகேங்களா? பையா, இந்த வேல்யூ உடைய ஸ்டாப் லாஸ் என்னங்க? இதுதானே ஸ்டாப் லாஸ். 1 மினிட்ல எப்போ போயிட்டு இதை பை ட்ரிகர் பண்றாரு பாத்தீங்களா? 9 இவர் இந்த செல்லு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் பை ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அவர் செல்லு கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் போயிட்டு கரெக்டா எங்க 9:50க்கு, அவங்க 9:45க்கு செல் இருக்கு, 9:50க்கு வந்து பை எடுத்துட்டு போதுங்களா? போச்சுங்களா? இதுல நம்ம மேக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் பியூட்டியா இருக்கு நம்ம கால்குலேஷன்ஸ், அது கூட அடிஷனலா. அப்போ இங்க இருந்து எங்க போகுது மார்க்கெட்டு? ஏன் அங்க கடைசியில போயிட்டு அங்க ரிவர்சல் ஆச்சு? இதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறது சிம்பிளுங்க. ரொம்ப 1 மினிட்ல எவ்வளவுங்க? இங்க பாருங்க, ஸ்டாப் லாஸ் எத்தனை புள்ளிங்க? 6 புள்ளிங்க. நீங்க அந்த இதுக்குள்ள எங்க வேணா எடுக்கலாம். 6 புள்ளி. அது லோ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அது ஒரு 2 புள்ளி லோ எடுத்திருந்தீங்க, 153.45. 2 புள்ளி தான் ஸ்டாப் லாஸ். அப்ப இது ஏன் இப்படி போகுது? எதுக்காக இது நடக்கணும்? தட் இஸ் ஸ்மார்ட் டிசைடர். அவ்வளவு இதா இருக்கக்கூடியது. இது பொசிஷனுக்கும் ஐல வச்சு பாருங்க, டேல வச்சு பாருங்க. டேல தான் பொசிஷன் பெஸ்ட். ஆப்ஷனுக்கு வந்து இன்டர்னல் 5 இது ஐலி வச்சு பார்க்கலாம், வீக்லி எக்ஸ்பைரியில், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா?
அப்போ எவ்வளவு தெளிவா அவங்க விடையை கொடுத்துட்டு ஏன் ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல விடை தெளிவா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? நாம போயிட்டு எங்கேயோ இது பண்ணோம் இங்க ஏன்னா இவர் 5 மினிட்ஸ்ல எதுவுமே சிக்னல கொடுக்கல. கரெக்டுங்களா? கடையில 5 மினிட்ஸ்ல இங்க பாருங்க எங்கேயுமே சிக்னல் கொடுக்கல. கரெக்டுங்களா? ப்ரீவியஸ் இருந்த சிக்னல அவர் எடுத்துக்கிட்டாரு பாருங்க. இங்க போயிட்டு செல் ட்ரிகர் பண்றாங்க, அங்க இருந்து ஃபால், அங்க இருந்து அப்பதான் இவருக்கு தூக்குறாரு. இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி எப்படி இருக்கு, எவ்வளவு மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள் என்ன நடந்தாலும் நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர்ல பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது, எங்க மறுபடியும் எந்த விலையில எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சிந்திங்க. மேக்ஸ் தான் பங்குச்சந்தை. ஓகேங்களா? இந்த வேல்யூ எல்லாம் லைவ்லயே வரக்கூடிய வேல்யூங்க. நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் சார்ட் வாங்கி இருக்கிறவங்க லைவ்லயே வந்துகிட்டு இருக்கக்கூடிய வேல்யூ. அழகா புரிந்து கொண்டு பொறுமையா வர்த்தகம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் பண்ணுங்க போதுங்க, அதிகம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.